வணக்கம். துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். ஜனவரி 8 2024 முதல் ஜனவரி 14 2024 வரை. சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் குறிப்பாக மது அல்லது பிற போதைப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் ராசியில் இருந்து 7வது வீட்டில் வியாழன் அமைவதால் உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் நீங்கி அதில் முன்னேற்றம் ஏற்படுவதால் பல பொருட்களை வாங்குவது எளிதாக இருக்கும். வாரத்தின் மத்தியில் முக்கியமான விஷயங்கள். அதன் காரணமாக உங்கள் வசதிகள் அதிகரித்து காணப்படுவீர்கள். இந்த வாரம் உங்கள் மனம் தொண்டு வேலைகளில் அதிகமாக ஈடுபடும். இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தினருடன் சில மத நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய முடிவு செய்யலாம். இதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உள் அமைதியை உணர்வீர்கள். உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எழும். சந்திரன் ராசியிலிருந்து 5வது வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பணியிடத்தில் பல புதிய சவால்களை கொண்டு வரப்போகிறது. அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு புதிய இலக்குகள் வழங்கப்படலாம். எனவே ஒட்டும் சூழ்நிலைகளை தவிர்க்க உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் தேர்வு முடிவுகளுக்காக நீங்கள் காத்திருந்தால் உங்கள் காத்திருப்பு இந்த வாரம் முடிவடையும். இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரும் என்பதால் குறிப்பாக படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் மாணவர்கள் இந்த நேரத்தில் பெற்றோரின் ஊக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். ஜனவரி 8 2024 முதல் ஜனவரி 14 2024 வரை. இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஆற்றல் நிறைந்ததாக இருக்காது. மேலும் நீங்கள் சிறிய விஷயங்களில் எரிச்சலடைவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் எரிச்சல் இயல்பு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் வியாழன் நிலைப்பதால் உங்கள் செல்வச் சேர்க்கை விஷயத்தில் நீங்கள் அடிக்கடி சற்று அலட்சியமாக இருப்பது கவனிக்கப்படுகிறது. யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். சனி உங்கள் 4ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் பணத்தை சேமிப்பது தொடர்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் பெரியவர்களின் ஆலோசனையும் அனுபவமும் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த உதவியாக இருக்கும். இந்த வாரம் குடும்ப உறவுகளில் ஏற்படும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீக்கி வெற்றி பெறுவீர்கள். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் அதிகரிக்கும். இது போன்ற பல சூழ்நிலைகள் உருவாகும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுப் பெண்களுக்கு வீட்டு வேலைகளில் பங்கெடுத்து உதவுவது அவசியம். வேலையை பொறுத்தவரை முந்தைய வாரத்தை விட இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பெரியவர்கள் மற்றும் குறிப்பாக உங்கள் பெற்றோரின் ஆதரவை பெறுவீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். உங்களுக்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நிறைய உதவக்கூடும். முந்தைய வாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வதில் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளீர்கள். இந்த வாரம் அவற்றை புரிந்து கொள்வதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள். எனவே படிப்பில் முழு மனதுடன் உங்களை அர்ப்பணித்து கவனத்துடன் படிப்பது நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். ஜனவரி 8 2024 முதல் ஜனவரி 14 2024 வரை.
வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் 5வது வீட்டில் அமைந்திருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும். இதன் மூலம் நீங்கள் நல்ல மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மேலும் இந்த ராசியின் வயதானவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் முழங்கால்கள் மற்றும் கைகளின் பழைய பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் பெறலாம். இந்த வாரம் உங்கள் பாதகமான நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் முன்பு செய்ய முடியாமல் போன அந்த செலவுகளையும் நீங்கள் செலவிட முடியும். இதன் காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் பணத்தின் மீது ஒரு சிறிய கவனக்குறைவு கூட உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த வாரம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலத்தில் வீட்டுப் பிள்ளைகள் படிப்பை விட விளையாட்டில்தான் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியவரும். இதன் காரணமாக நீங்கள் ஏமாற்றமடைவீர்கள். இந்த திசையில் சரியான முடிவை எடுப்பதன் மூலம் அவர்களுக்காக நீங்கள் சில கடுமையான விதிகளை உருவாக்கலாம். உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனி உங்கள் 3வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும். இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் ராசியின்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த வாரம் கடின உழைப்பு நிறைந்ததாக இருக்கும். அதன் பிறகுதான் அவர்கள் சாதனை படைக்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் எந்தவொரு பாடத்தையும் புரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது உங்கள் ஆசிரியர்களிடம் உதவி பெறலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.